வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு ஃபஸ்ட் லெசன் அளவீடுகள் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 6th வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் போட்டிருக்கோம். வரலாறில் வரலாறு என்றால் என்ன அது போட்டிருக்கிறோம். தமிழ் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து இனிமேல் 6th நம்ம நிறைய கவனம் செலுத்துவோம், நிறைய லெசன்ஸ்லாம் போடலாம். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது சயின்ஸு. சும்மா அப்படியே ஒரு லெசனை ஒரு மேலோட்டமாக ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், அளவீடு அப்படின்னா என்ன? இதே அளவைகள் பற்றின லெசன் தான். சரியா? ஸோ அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டது. சரிங்களா? ஸோ அளவீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தெரிந்த ஒரு பொருள் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. சரிங்களா? 1 கிலோ சர்க்கரை ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அதனுடைய ஒரு சரியான எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரியாது இல்லையா? அது இவ்வளோதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அளவீடை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு துணி வாங்குகிறோம். துணி வாங்கும் பொழுது இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது இது துணி இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக இது ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அளவீடுங்கிற ஒரு விஷயம் தேவையாக இருக்குது அந்த இடத்துல. அதுதான் இங்கே சொல்லப்படுது. நீளம் அப்படின்னா என்ன? 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் அப்படின்னு சொல்கிறோம். 2 புள்ளி, இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இதுதான் நீளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அளவிடும் கருவிகள் எதெல்லாம் கொண்டு அளவிடுறோம்? அளவு நாடா யூஸ் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நீளத்தை கண்டறிய பயன்படுத்துறது அளவு நாடா பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ ஒரு நிலத்துடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, நிலம், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அளவு நாடா பயன்படுத்துகிறோம். துணிகளின் மதிப்பு டெய்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் அளவு நாடா பயன்படுது. அடுத்து நிறுத்து கடிகாரம். நிறுத்து கடிகாரம் என்ன? ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிடுகிறது. இப்போ விளையாட்டு போட்டிகள்லாம் பார்த்துருப்போம். அதில் நிறுத்து கடிகாரம் வச்சுருப்பாங்க இல்லையா? எவ்வளோ நேரத்தில் நம்ம ஓடி இருக்கோம், எவ்வளோ டைம் எடுத்திருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு இருந்ததுதான் நிறுத்து கடிகாரம். சரியா? மீட்டர் அளவுகோல் ஒரு பொருளின் நீளத்தை கணக்கிட பயன்படுது. தராசு பொருளின் எடையை கணக்கிட பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேறு வேறு அளவுகளில் இன்னைக்கு, அதாவது அளக்கக்கூடிய அந்த கருவிகள் வேறு வேறாக இன்னைக்கு மாற்றம் பெற்று வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம் பின்னாடி. நீளத்தினுடைய அலகு மீட்டர், அதனுடைய குறியீடு என்னன்னு சொல்லுவோம்? மீ இல்லை எம்னு சொல்லுவோம் இல்லையா? சிறிய அளவீடுகள்னா மில்லிமீட்டர்ல சொல்லுவோம், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ல சொல்லுவோம். இப்போ துணிலாம் எத்தனை சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதில் சொல்லுவோம். இதுவே மில்லிமீட்டர்னா ரொம்ப சிறிய அலகை மில்லிமீட்டர்ல சொல்லுவோம். சரியா? விளம்பர பலகை நீளம், மின் விளக்குகள், அப்புறம் பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொலைவு, இதெல்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுறது எதுங்க? கிலோமீட்டரில் நம்ம சொல்லுவோமா, இவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான். நீளத்தின் அலகுகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். ரொம்ப முக்கியம். பின்னாடி சம்பளம் இருக்குது, நம்ம போடணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு 4th 5th நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நிறைய வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னதுங்க? மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். பருமனின் அலகு மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ இது அளவீடுகளை எப்படி துல்லியமாக அளவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம், கொஷினில் வரும்போது பார்த்துடலாம். 1000 மில்லிகிராம் அப்படிங்கிறது 1 கிராம், 1000 கிராம் அப்படிங்கிறது 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது 1 டன். புரியுதா? 1000 மில்லிகிராம் அப்படிங்கிறது தான் 1 கிராம். சரியா? மில்லிகிராம் தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மில்லிகிராமில் கொடுப்பாங்க, ரொம்ப கம்மி.
அந்த மாதிரி 1000 மில்லிகிராம் சேர்ந்தது நம்மளுக்கு 1 கிராம் ஆகும். 100 கிராம் கடையெல்லாம் போனோம்னா இதில் பார்த்தோம்னா ஒரு 100 கிராம் இது கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, சின்ன சின்னது 50 கிராம் கொடுங்க அப்படிங்கிறது. அந்த 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். ஓகேவா, 1000 கிலோகிராம் 1 டன். இன்னைக்கு பொது தராசு கிராமப்புற, அதாவது சந்தைகளில் காய்கறி கடைகள்லாம் பார்த்துருப்போம், அதில் பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு, இதில் வந்து அளவு முறைகளில் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது, தவறுகள்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மின்னணு தராசு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. சரியா, ஏன்னா அளவீடுகள் ரொம்ப துல்லியமாக இது கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. இயற்பியல் தராசு தங்க நகை கடைகள்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் இயற்பியல் தராசுலாம் பயன்படுத்தப்படுது. ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு மின்னணு தராசு தான். முற்காலங்களில் கடிகாரங்கள்லாம் இல்லாதப்போ மணல் கடிகாரங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஒரு அளவுகளை உற்று நோக்கி கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடைகள் அப்படிங்கிறாங்க. 1 சென்டிமீட்டர்ல எத்தனை மில்லிமீட்டர் பிரிவுகள் உள்ளன, 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் பாருங்க. $7,875 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். எப்படின்னா இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 100ஆல டிவைட் பண்ணுவோம். என்னது, சென்டிமீட்டர். சரியா, ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். சரியா, அதனால 100ஆல நம்ம வகுக்கிறோம். இங்கே ஒரு 1195 மீட்டருங்கிறாங்க, கிலோமீட்டர் மீட்டர்ல கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் சேர்ந்தது. அதனால இதை என்ன பண்றோம், 1000ஆல வகுக்கிறோம். 1195 என்ன பண்றோம், 1000ஆல வகுக்கும் பொழுது நம்மளுக்கு இது கிடைக்குது. வரக்கூடிய மீதி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம மீட்டர்னு எடுத்துக்குவோம். சரியா, பாருங்க என்ன இருக்கு, 1195. இதை நம்ம என்ன சொல்றோம், 1000ஆல வகுக்கிறோம். ஓகே, இது மவுஸ்ல எழுதுறேன் அதனால கொஞ்சம் இதாக தெரியும். இப்போ ஒரு டைம் போடலாமா, 1000ங்கிறது ஒரு டைம் போடலாம். ஒரு டைம் போட்டோம்னா இங்கே 1000 கிடைக்குமா நம்மளுக்கு, மீதி என்ன இருக்கு, 195 வருதா. ஸோ இந்த 195 மீதி இருக்கிறது நம்ம மீட்டர். அடுத்தது நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் வரும். சரியா, 1 கிலோமீட்டர் 195 மீட்டர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர். அப்ப 150 × 10 போட்டோம்னா 15 × 10 போட்டோம்னா 150. அதோட சேர்த்து 10 இங்க ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 160 மில்லிமீட்டர் கிடைக்கும். சரியா, 45 கிலோமீட்டர் 33 மீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டரா மாத்த சொல்றாங்க. சரியா, ஏற்கனவே நம்ம சொன்னதா 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்ப என்ன பண்ணுவோம், 1000ஆல பெருக்கணும். 45 × 1000 அப்படின்னு போட்டோம்னா 45,000 வருது. அதோட சேர்த்து இந்த 33 நமக்கு கூட்டினோம்னா 45,033 அப்படிங்கிறது வருது. சரியா, இது ஆன்சர் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். क्वेश्चन ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுத்துவது அளவு நாடா. சரிங்களா, ஒரு மரத்தினுடைய சுற்றளவை அளக்க பயன்படுறது அளவு நாடா. ஏன்னா அதுதான் ஃப்ளெக்சிபிளா இருக்கு, வளையக்கூடிய தன்மை. சரியா, ஒரு இதுல இப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இல்லையா, அது எப்படி வேணாலும் நம்ம இழுத்துட்டு போகலாம். அப்ப அதுதான் சரியா இருக்கும், அதுக்கு அளவு நாடா தான் பயன்படுத்த முடியும். 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டர் எப்படி மாத்தலாங்க, ஒரு 700 சென்டிமீட்டர்னு மாத்தலாமா. ஏன்னா 1 சென்டிமீட்டருங்கிறது 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டர்ல மாற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது 700 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்ற முடியும். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு என்னன்னு பேருங்க, அளவீடு என்று பெயர். எதை அளக்கிறோமோ அதுக்கு அளவீடு, எந்த இதை பயன்படுத்தி அளந்தாலும் சரி அதுக்கு பேரு அளவீடு. சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. சின்னதுல இருந்து பெருசு. சரியா, அதாவது பெருசு எது வந்து இதுல கொடுத்துருக்கறதுலேயே எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசுல இருந்து சின்னதுக்கு போறோம். எப்பயுமே என்ன சொல்லுவோம், வாய் அகன்ற இந்த மாதிரி
இப்படி பெருசா இந்த மாதிரி பெருசா கேப் இருக்கிறது தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி கூர்மையா இருக்கிறது சின்னது. சரியா? அப்ப இந்த பக்கம் எது இந்த மாதிரி ஓப்பன் டைப்ல இருக்குது, எது வந்து இந்த பக்கம் இப்படி பார்த்து அதுதான் பெருசு. ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கிறதுல எப்படி ஆர்டரா இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிலோமீட்டர் மீட்டரை விட பெருசு, மீட்டரை விட சென்டிமீட்டர் சின்னது, சென்டிமீட்டரை விட மில்லி மீட்டருங்கிறது சின்னது. சரியா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்கணும்? அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். செங்குத்து நிலையில அந்த இதுல வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கணும் கரெக்டா. கோடிட்டத்தை நிரப்புக. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு என்னதுங்க? மீட்டர். 500 கிராம் அப்படிங்கிறது என்னது? எவ்வளவு கிலோ? அரை கிலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அரை கிலோகிராம். சரியா? 500 கிராம் அப்படிங்கிறது அரை கிலோகிராம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு எந்த அலகால் அளவிடப்படுகிறது? டெல்லிக்கும் சென்னைக்கும், உன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய தொலைவு எந்த அலகால் அளவிடப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம்? கிலோமீட்டர் இல்லையா? அதுதான். ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 5000 மீட்டர். ஏன்னா ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்ப 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 5000 மீட்டர். சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். சரிதான். ஏன்னா ஒரு கிலோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான். ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். ஒருவருடைய மார்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம மீட்டர் அளவுகோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்? தவறு இல்லையா? ஏன்னா அளவு நாடா பயன்படுத்தி நம்ம பண்ணுவோம். 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். சரியானது. முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும். ஒரு முழம் பூ கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அது அவரவர் இருக்கக்கூடிய அந்த கைகளின் அந்த வளத்துக்கு ஏற்ப இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு ப்ராப்பரான அளவுமுறை கிடையாது இல்லையா, அது ஒரு தோராயம். அதனால அது சரியில்லை. எஸ்ஐ அலகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எஸ்ஐ அலகுமுறை தான் இன்னைக்கு உலகம் பூரா நடைமுறையில் இருக்கக்கூடிய அளவு முறையா பயன்படுத்தப்படுது. ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புகிறாங்க. சர்க்கரை பொது தராசு, எலுமிச்சை சாறு. சர்க்கரை எப்படி ஒரு பொது தராசுல அளவிடப்படுதோ அது மாதிரி எலுமிச்சை சாறு எதை கொண்டு அளவிடப்படும்? அளவு ஜாடி பயன்படுத்துவோம் இல்லையா. எவ்வளோ மில்லிகிராம், அதாவது லிட்டர்ல தான் ஒரு லிக்யூடு ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? ஒரு நீர்மை வடிவத்தில் இருக்கக்கூடியது எப்படி சொல்லுவோம்? லிட்டர் அளவுகோல்ல தான். ஒரு பால் அப்படின்னா நம்ம 1 லிட்டர் கொடுங்க, அரை லிட்டர் கொடுங்க, 100 மில்லி லிட்டர் கொடுங்க, 100 மில்லி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும் எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. அதை என்ன சொல்லுவோம்? அளவு ஜாடி. அளவு ஜாடி இருக்கு இல்லையா, அதை வைத்து அளவிடப்படும். அதுதான் இங்க சொல்றது. அது மாதிரி அளவு ஜாடியை பயன்படுத்தி தான் இதை அளப்பாங்க. அளக்கிற விஷயம் தான் இங்க சொல்லப்படுது நம்மளுக்கு. அதனால அளவு ஜாடி. ஓகேவா? மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனையின் நீளம். கூர்மையான பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சில் சீவிடுறீங்க, அந்த முனையில இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த நீளம் என்னன்னு சொல்லுவோம்? மில்லி மீட்டர்னு சொல்லுவோம். சரியா? ரொம்ப சின்ன அளவுகளை அளக்க பயன்படுறது தான் மில்லி மீட்டர். சரியா? பால் பருமன், காய்கறிகள் நிறை. சரியா? காய்கறிகள் நிறையின் அடிப்படையில், கிலோ வெயிட்டின் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம். அதுதான். முன்கையின் நீளம் முழம். முன் கையினுடைய நீளத்தை வச்சு அளக்கிறது முழம்னு சொல்லுவோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் நானோ அப்படிங்கிறது 10⁻⁹ அப்படிங்கிறது. சரியா? நானோ அலகுகள் அப்படின்னா ஒரு இதை அப்படியே போயிட்டே இருக்கிறதா, அதான் நானோன்னு சொல்லுவோம். அதான் 10⁻⁹ இந்த மாதிரி குறிச்சுக்குவோம். சரியா? இதுதான் சயின்டிபிக் மெத்தட்ல ஒரு நம்பர் அதிகபட்சமான நம்பர் அங்கே போயிட்டு இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி எளிய வடிவத்தில் சொல்றது தான் சயின்டிபிக் மெத்தட்ல சொல்றது தான் இதான் நானோன்னு சொல்லுவோம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ அப்படிங்கிறது என்னதுங்க? 10⁻3. புரியுதா? ஏன் 10⁻3ங்கிறோம்? 1000. சரியா? அதுதான் 1000 கிராம். சரியா? 1 கிலோ அப்படிங்கிறது 1000 கிலோகிராம். சாரி, 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம் சேர்ந்தது. அதான் 1000. 10⁻3னாலும் 1000னாலும் ஒண்ணுதான். அதுதான். சரியா?
ஓகே ரைட். அடுத்தது பாருங்க, பின்வரும் அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுக அப்படிங்கிறாங்க. எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் பாருங்க. 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் மற்றும் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? எதுல எழுத சொல்றாங்க? ஏறு வரிசையில எழுத சொல்றாங்க. ஏறு வரிசைனா என்ன? சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும், அதுதான் ஏறு வரிசை. சரியா? அப்ப சின்னதுல இருந்து நம்ம பெருசுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் சின்னது அப்படின்னா மில்லி லிட்டர் பார்த்தோம். 1 மில்லி லிட்டர், அடுத்தது 1 சென்டிமீட்டர், அடுத்தது 1 மீட்டர், அடுத்தது கிலோமீட்டர். சரியா? இது 10 குறிக்கும், இது 100 குறிக்கும், இது இங்க 1000. 1 கிலோமீட்டருங்கிறது இங்க 1000 அதை குறிக்கும். சரியா? அப்ப இந்த வகையில நம்மளுக்கு வரும். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? எஸ்ஐ அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சரியா? இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், பன்னாட்டு அலகு முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நிறையை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு கருவி எதுங்க? பொது தராசு. சரியா? பொருந்தாததை தேர்ந்தெடு. கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நேனோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் கிராமில் கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் கிலோகிராம் தான் பொருந்தாதது. நிறையின் எஸ்ஐ அலகு நிறை இருக்கு, அதனுடைய எஸ்ஐ அலகு நிறைனா என்னது? அதாவது கிலோவில் அளவிடக்கூடிய ஒரு பொருள் எல்லாமே நிறை, பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது எல்லாமே நிறையின் அடிப்படையில் தான் நம்ம அளவிட முடியும். அதெல்லாம் அப்போ நிறையின் எஸ்ஐ அலகு என்னதுங்க? கிலோகிராம். ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் என்னென்ன இருக்கும்? எண் மதிப்பு இருக்கும், அலகு இருக்கும். சரியா? ஒரு அளவீடு எந்த அளவீடாக இருந்தாலும் சரி, அதில் என்னென்ன இருக்கும்? எண்ணினுடைய மதிப்பு, எண் மதிப்புகள் குறிக்கப்பட்டிருக்கும், அலகு இருக்கும், இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. அளவீடு வரையறு அப்படிங்கிறாங்க. சரியா? ஏற்கனவே இதில் கூட பார்த்தோம். அளவீடு வரையறு. அளவீடு அப்படின்னா என்ன? அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது தான் அளவீடு. சரியா? தெரிந்த அளவுகளோட தெரியாத அளவுகளை, கண்ணுக்கு புலன்படக்கூடிய ஒரு பொருள் அது எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, அதை ஒரு அளவு சரியான ப்ராப்பர் அளவு வச்சு நம்ம அளவிடுறோம், அதுதான் அளவீடுன்னு சொல்றோம். சரியா? நிறை வரையறு. நிறை வரையறு. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். நிறை என்பது என்னதுங்க? ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் நிறை அப்படின்னு சொல்லுவோம். பருப்பொருள் என்ன அளவு. இங்க நம்மளுக்கு சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 43.65 கிலோமீட்டர். இதன் மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுக அப்படிங்கிறாங்க. கிலோமீட்டர்ல இருக்கிறத நம்ம எதுல மாற்ற சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டர்ல இருக்கிறத மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் கொடுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. எப்படி கொடுக்கலாம் பாருங்க. இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவுங்க? 43.65. மீட்டராக மாற்றும் போது இது எதுல இருக்கு? கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். அப்ப என்ன பண்ணுவோம்? 1000ஆல மல்டிப்ளை பண்றோம், பெருக்கிறோம். இப்ப பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இவ்வளோ. சரி, இது என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல 3 ஜீரோ சேருமா? ஏற்கனவே இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல 3 ஜீரோ சேரும்போது ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இன்னும் 1 ஜீரோ மட்டும் ஆட் ஆகும். அதுதான் ஆன்சர். சரியா? சென்டிமீட்டராக மாற்றுதல். சென்டிமீட்டராக மாற்றணும். இங்கே எப்படி இருக்கு? நம்மளுக்கு கிலோமீட்டரில் இருக்கு. இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? சென்டிமீட்டர் இதுலேருந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கு அடுத்த நிலை தான் இந்த சென்டிமீட்டருங்கிற நிலை. அப்போ வரும்பொழுது 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே இந்த கண்டுபிடிச்சி வச்ச விஷயத்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. புரியுதா? சரி, ரைட்டு. அடுத்தது நம்மளுக்கு கொஸ்டின். அளவுகோலில் அளவிடும் போது துல்லியமான அளவீடு பெற பின்பற்றப்படும் விதிமுறைகள் என்ன? நம்ம அளவுகோலில் அளவிடுறோம், அப்போ ஒரு துல்லியமான அளவு முறை கிடைக்கணும் அப்படின்னா அது பின்பற்றக்கூடிய விதிகள் என்னென்ன விதிகள் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளை அளவுகோலுக்கு இணையாக வைக்கவும். பொருள் என்ன இருக்கணும்? அளவுகோலுக்கு. இப்போ ஒரு தராசு இருக்கு அப்படின்னா
இதில் 1 கிலோ இந்த இடத்துல வச்சுருக்கோன்னா அதுவும் ரெண்டும் சேமாக கரெக்டாக காட்டுச்சுன்னா அது சரியான எடை. ஒன்று கீழேயும் ஒன்று மேலே இருந்துச்சுன்னா அது தவறு. அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் எடுத்தோம்னா கரெக்டாக இணையாக இருக்கணும். இடமாற்று தோற்றப்பிழையை தவிர்க்க நமது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். சரியா? அளவிடப்படும் பொருளின் ஒரு முனையை 0வில் பொருந்துமாறு வைக்கவும். சுழியத்தில், அதாவது 0 நம்ம ஒரு ஸ்கேல் நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இப்போ ஜாமெட்ரி சம்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்களா? 0லேருந்து தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அளவிடப்படும் ஒரு பொருளின் முனையை 0வில் பொருந்துமாறு வைக்கவும். 0விலிருந்து அளவிட ஆரம்பிக்கவும். முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். பிறகு மிகச்சிறிய அளவு பிரிவுகளை மில்லிமீட்டரில் அளவுகளில் முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். சரியா? இதில் 0லேருந்து பார்த்தோம்னா எத்தனை சென்டிமீட்டர் வருது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மிகச்சிறிய பிரிவுகளெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கேலில் பார்த்தோம்னா சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் நடுவில், அதெல்லாம் மில்லிமீட்டர். சரியா? இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த 1க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த லைன்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம மில்லிமீட்டர் அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான். இதையே நம்மளுக்கு வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வகையில் எழுதுனீங்கனாலும் போதும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். புக்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நாம் தயாரித்தது அந்த இது. அதாவது ஒரு இதை எப்படி அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள். கீழ்கண்ட வினாக்களுக்கான விடையை கட்டத்திற்குள் தேடுக அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இந்த கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுக்குள்ளார நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு வருவோம். சரியா? உனது வீட்டிற்கும் உனது பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு 2250 மீட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த தொலைவினை என்ன சொல்கிறாங்க, கிலோமீட்டரில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரியா? 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். இப்போ இதை வச்சு எப்படி போடலாம் பார்க்கலாம். இப்படி தான் போடணும். எப்படின்னா 1000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர், 1000 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2250 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, 1000ஆல் நம்ம வகுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குமா, அதுதான். ஸோ 0 0 கேன்சல் ஆகும். அப்போ இது 2 தான் இருக்குது. அப்போ இந்த 2 0 இங்கே இருக்கனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். சரியா? இல்லையா, 100ஆல் நம்ம வகுக்கும் பொழுது 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் வரும்போது மீதி நம்மளுக்கு 25 அப்படிங்கிறது மீதி இருக்கும். அந்த மீதி தான் நம்ம இங்கே எடுத்து கொடுக்குறோம். இப்படியும் வச்சுக்கலாம். அடுத்த சம். கூர்மையான ஒரு பென்சிலின் நீளத்தை அளவிடும் போது ஒரு முனையின் அளவு 2.0 சென்டிமீட்டர் எனவும் மறுமுனையின் அளவு 12.1 சென்டிமீட்டர் எனவும் காட்டினால் பென்சிலின் நீளம் என்ன அப்படிங்கிறாங்க. சரியா? அளவுகோல்ல பென்சிலின் ஒரு முனை என்னது, 2.0 சென்டிமீட்டர், இன்னொரு முனை 12.1 சென்டிமீட்டர். இப்போ பென்சிலுடைய நீளம் என்னவாக இருக்கும், ரெண்டையும் நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருமா, ரெண்டுமே நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, அதுதான். இப்போ கழிக்கும் பொழுது நம்மளுக்கு 10.1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருது. சரியா? கொஷின் கொடுத்துருக்காங்களா, பாக்ஸை நிரப்ப சொல்லி என்னன்னு பார்க்கலாம். 10⁻³ அப்படிங்கிறது என்பது மில்லிமீட்டர். காலத்தின் அலகு வினாடி. சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது பிழை. சாய்வாக கொஞ்சம் கோணலாக ஸ்கேல்லாம் வச்சு அளவிடும் பொழுது நம்மளுக்கு அந்த அளவுகள் துல்லியமாக இருக்காது, அது பிழை ஏற்படும். கடிகாரம் காட்டுவது நேரம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. பல மாணவர்களின் பதிவுகளிலிருந்து கடைசியாக எடுக்கப்படும் ஒரு தனி அளவீடு அப்படிங்கிறது தான் சராசரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நீளம் என்பது ஒரு அடிப்படை அளவு.
சரியா? எது எடுத்தால் நீளம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீளம் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான ஒரு அளவு முறை. வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர். தையல்காரர் துணியை தைக்க அளவிட பயன்படுத்தப்படுவது நாடா, அளவு நாடா. நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு லிட்டர், லிக்யூட். நீர்மங்கள் லிக்யூட் டைப்பில் இருக்கிறது, பால், தண்ணீர், இதெல்லாம் நம்ம எதில் சொல்லுவோம்? லிட்டரில் சொல்லுவோமா? அதுதான். சரியா? ஸோ அதை நீங்கள் அந்த ஆன்சரை நீங்கள் இதில் பயன்படுத்தி இதில் குறிக்கணும் நீங்கள். சரியா? இந்த மாதிரி வினாடி இதெல்லாம் குறிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும். பாருங்க, நிறை இருக்கா, இந்த மாதிரி குறிப்பிட்டு சுட்டி காட்டுங்க. புக்கில் பார்த்து இதுக்கு அடிப்படை அலகு என்ன, அளவிட பயன்படுத்தப்படும் கருவி என்ன, நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி என்னதுங்க? அளவுகோல் பயன்படுத்துவோமா? ஸ்கேல் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அளவுகோல். அதுதான். நிறைய இதில் வச்சு தராசு வச்சு அளவிடுவோம், பருமன் இது, அது மாதிரி காலம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. கடிகாரம் பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ இது மாதிரி இதை நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறீங்க. ஓகேவா? விரிவாக விடைகளை கொடுத்துருக்காங்க பாருங்க. வளைகோடுகளின் நீளத்தை அளக்க நீ பயன்படுத்தும் 2 முறைகளை விளக்குக அப்படிங்கிறாங்க. வளைகோடுகள் இருக்கு இல்லையா, அதை அளக்க நீ பயன்படுத்தக்கூடிய 2 முறைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். தேவையான பொருள் ஒரு தாள், அளவுகோல், ஒரு கம்பி மற்றும் ஒரு பேனா. இதுதான் நம்மளுக்கு தேவை. சரியா? ஒரு தாள் இருக்கணும், என்னது மார்க் பண்ணி வச்சுக்கணும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அளவிடுறதுக்கு அளவுகோல் ஒன்று தேவை, ஒரு கம்பி தேவை, ஒரு பேனா தேவை. எதுக்கு? வளைகோடுகளா வளைவாக இருக்கக்கூடியதுனால ஒரு கம்பி மாதிரி ஒரு இது தேவை. முதல் முறையில் நம்ம எப்படி அளக்கலாம்? கம்பியை பயன்படுத்தி அளவிடுதல் எப்படி பண்ணலாம்? ஒரு தாளில் ஏபி என்ற ஒரு வளைகோடு வரைஞ்சுக்குங்க. சரியா? அந்த வளைகோட்டின் மீது ஒரு கம்பியை வைக்கவும். ஒரு வளைகோடு இப்படி வரைகிறோம். அந்த வளைகோட்டின் மீது இப்படி கம்பியை அதே ஷேப்பில் கொண்டு வந்து வைக்கிறோம். கம்பியானது வளைகோட்டின் எல்லா பகுதியையும் தொடுவதை உறுதி செய்யவும். கம்பி வந்து அந்த வளைகோட்டின் மேலே அப்படியே ஃபுல்லாக எல்லா பகுதியுமே தொட்டிருக்கணும். வளைகோட்டின் தொடக்க புள்ளியையும் முடிவு புள்ளியையும் கம்பியின் மீது குறிக்கவும். கம்பியில் ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதான், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதையும் முடிவில் இருக்கிறதையும். இப்பொழுது கம்பியை நேராக நீட்டவும். குறிக்கப்பட்ட தொடக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான தொலைவை அளவுகோல் கொண்டு அளவிடவும். இதுதான் வளைகோட்டின் நீளம். ஒரு ஸ்கேல் வச்சோ இல்லை அளவு நாடா எதை பயன்படுத்தினாலும் அளவீடு அந்த இதை பயன்படுத்திக்கலாம். நீட்டமாக நீட்டி அதனுடைய அளவீடை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். 2 மெத்தட் நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லையா. 2வது முறை எப்படின்னா, கவையை பயன்படுத்தி அளவிடுதல். முன்னாடி காலகட்டங்களில் கம்பிலாம் பயன்படுத்த மாட்டாங்க. கவைனா என்னன்னா, மரக்கிளைகள் இருக்கு இல்லையா, அந்த மரக்கிளைகளில் குச்சிகள் இருக்கும். குச்சிகள் வளையக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை பயன்படுத்தி அதை வளைவாக பயன்படுத்தி வளைச்சு அதை அளவிடுவாங்க. சரியா? அதுதான் கவைன்னு சொல்கிறது. ஒரு தாளில் அதே மாதிரி ஏபி என்ற ஒரு வளைகோட்டை வரைகிறோம். கவையின் இரு முனைகளை 0.5 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் இடைவெளி உள்ளவாறு பிரிக்கவும். இரு முனைகளையும். சரியா? வளைகோட்டின் ஒரு முனையிலிருந்து ஒரு கவையை வைத்து தொடங்க மறுமுனை வரை அளந்து குறிக்கிறது தான். வளைகோட்டின் மேல் சம அளவு பாகங்களாக பிரிக்கணும். குறைவாக உள்ள கடைசி பாகத்தை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட்டுக்கலாம். சரியா? ஸோ கவையை பயன்படுத்தி இப்படி நம்ம வளைவாக பயன்படுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச தூரத்தில் நம்மளுக்கு வந்து 10 அப்படின்னா கூட அதை அளவுகோல் கொண்டு பயன்படுத்தி அளவிடுக அப்படிங்கிறாங்க. இது ஒரு மெத்தட், இப்படியும் பயன்படுத்தலாம். சரியா? குறைவாக உள்ள கடைசி பாகத்தை அளவுகோல் பயன்படுத்தி அளவிடுக. வளைகோட்டின் நீளம் பாகங்களின் எண்ணிக்கை ஒரு பாகத்தின் நீளம். வளைகோட்டின் நீளம் என்ன எப்படிங்க? பாகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 2 சம பாகங்களாக எடுத்திருக்கோம் இல்லையா, அதுதான். பாகங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம் பிளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம். சரியா? ஸோ மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளத்தை நம்ம ஸ்கேல் வச்சு மறுபடியும் அளக்கிறோம் இல்லையா, அதுதான். அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2 பாகங்களின் நீள எண்ணிக்கையை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கடைசி பாகத்தினுடைய இது ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? இது நம்ம 2 டைப்ல இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம்.
ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லெசன் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன லெசன்? விசையும் இயக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதையும் கட்டாயம் நம்ம அடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.